உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலே என்னுடைய சார்பிலே அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இறைவன் பேரொளியானவன், ஒளிக்கு அதிபதியானவன். அப்போது எல்லா ஒளிகளும் அந்த பேரொளிக்குள்ளே அடக்கம். அந்த பேரொளி எந்த ஒளிக்குள்ளேயும் அடங்காதது. அந்த பேரொளி தான் நமக்குள்ள ஜீவ ஒளியாகவும் ஆத்ம ஒளியாகவும் பர ஒளியாகவும் இருக்குது. இந்த ஒளியை ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ஜோதி அனைத்துமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஜோதி பார்க்க வேணும். எப்படி பார்க்கறது? அப்போது நமக்குள்ளே என்னன்னா, இந்த ஜோதியை பார்க்கறதுக்கு ஸ்தானங்கள் இருக்குது நம்ம உடம்புல. அதுதான் மூலாதாரம், சுதீசானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகசரம்னு சொல்லி 6 ஆதாரம் இருக்குது. இந்த 6 ஆதாரத்து வழியாக யோக பயணத்தை பயிற்சி எடுத்து, அந்த பயிற்சி மூலிமா நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆத்ம ஒளி, ஜீவ ஒளி, பர ஒளி, ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதி இப்படி இருக்கிறத நம்ம அந்த ஸ்தானங்கள் 6 ஸ்தானங்கள் இருக்குது. அது மூலியமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த 6 ஸ்தானம் எதுன்னா, மூலாதாரம், சுதீஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகசரம். அப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஆதாரத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு அனுபவம். 2வது ஸ்தானத்தில் பயணம் பண்ணும்போது ஒரு அனுபவம். ஆனால் இதெல்லாம் பண்ணணுன்னா முக்கியமான ஒன்று இருக்குது. அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிரத்யாகாரம், தாரணை இப்படின்னு சொல்லி அதில் ஒரு 8 இது இருக்குது. அப்போ 8 நிலைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் அந்த நிலைகளையும் அந்த நிலையை உதவிக்கு எடுத்து தான் இந்த இதில் பயணம் பண்ண முடியும். அப்போ அது இல்லாமல் இதுவும் பண்ண முடியாது, இது இல்லாமல் அதுவும் பண்ண முடியாது. அப்போ இது 2 வேணும். ஆசனம் வேணும், பிராணாயாமம் வேணும், பிரத்யாகாரம் வேணும், தாரணை வேணும். அதனோட துணையில் தான் இதில் பயணம் பண்ண முடியும். அது ஒரு வாகனம் மாதிரி. அந்த வாகனத்தில் பயணம் பண்ணுற ஆள் மாதிரி இது. அப்போது இந்த ஸ்தானங்கள்லாம் இந்த வழியை தான் பயணம் பண்ணணும். அப்போது ஒரு மனுஷன் என்னென்னா 3 ஒளி பார்க்கணும். அவன் பிறந்த பிறப்புக்கு 3 ஒளி பார்க்கணும். அந்த 3 ஒளி எதுன்னா, முதல்ல ஜீவ ஒளி, அப்புறம் ஜீவஜோதி, அடுத்து ஆத்மஜோதி, அதுக்கடுத்து பரஞ்சோதி. இந்த பயணத்தில் பயிற்சி வாங்கி பயணம் பண்ணும்போது அந்த ஜோதிகளை பார்க்க முடியும். அது அவங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் அவங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து இது நடக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், 3 ஜோதி பார்க்காட்டி போகுது ஒரு மனுஷன். கடைசிக்கு ஒரு 2 ஜோதியாவது பார்க்கணும். அது 2 ஜோதி என்னன்னா, ஒன்று ஜீவஜோதி, இன்னொன்று ஆத்மஜோதி. அப்போ பரஞ்சோதி எப்போ தெரியும்? பரஞ்சோதி பார்க்குற போது உன்னுடைய நிலை மாறும். அதனால் அது அந்த பரஞ்சோதி நிலை வரும்போது உன்னுடைய நிலை மாறும். அப்போது
அதுக்கு முயற்சி எடுத்து முயற்சி செய்யணும். அது அமையலை அப்படின்னு சொல்லிச்சோன்னா கடைசிக்கு இந்த 2 ஜோதிகளாவது நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம இந்த பயணம் பண்ணினதுக்கு ஒரு அர்த்தம். அதனால் நம்ம அந்த பேரொளியை பார்க்கறதுக்கு முடியலைனாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒளியாவது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.